அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க வேண்டிய தலையங்கம் தரம் 10 5ஆம் பாடமாகிய உணவினுடைய தரப்பண்பை பேணுதல் என்பது தொடர்பாக பார்க்கவும். உணவினுடைய தரப்பண்பு என்பவற்றை பார்ப்பதற்கு முன்னாடி நாங்கள் தற்கால வாழ்க்கையிலிருந்து சற்று முன்னோக்கி செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதாவது அன்றைய காலங்களில் தற்சார்பு பொருளாதார முறைமை காணப்பட்டது. தற்சார்பு பொருளாதார முறை என்றால் என்ன என்றேக்க, எங்களினுடைய மனையிலேயே எங்களுக்கு தேவையான அல்லது எங்களுடைய உணவுக்கு தேவையான பல்வேறு மிருகங்களையும் பறவைகளையும் பயிற்சிகை முறையையும் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அதாவது எங்களுக்கு தேவையான தானியங்கள், மரக்கறி வகைகள், பால், இறைச்சி, முட்டை என்பவற்றை நாங்கள் எங்களுடைய வீட்டிலேயே உருவாக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறோம். இது தற்சார்பு பொருளாதாரம். அதாவது ஒவ்வொரு வீட்டிலும் வீட்டு தோட்ட செய்கை காணப்பட்டது. அங்கு பயிர் செய்கையும் மரக்கறி செய்கையும் காணப்பட்டதுடன் மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு போன்ற பண்ணை முறைகளும் காணப்பட்டது. அது அந்த காலம். அந்த காலத்தில் தேவையான உணவை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. அதுவும் தரமான உணவுகளை பெறக்கூடியதாக இருந்துச்சு. ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா உணவினுடைய பொருத்தப்பாடு மிகவும் இக்கட்டான சூழல்ல காணப்படும். ஆய்வுகளின் அடிப்படையில் அதாவது சர்வதேச ரீதியான ஆய்வுகளின்படி இலங்கையில் இரசாயன கலப்பு கூடிய உணவுகளைத்தான் இலங்கை மக்கள் கூடுதலாக உட்கொள்கின்றனர். இந்த பாடத்தில் பார்க்க வேண்டிய விடயம் உணவினுடைய தரப்பண்பும் அந்த தரப்பண்பை எவ்வாறு அந்த உணவுகளை பார்க்கிறது, அந்த பார்த்து அது தொடர்பான உணவுகளை தெரிவு செய்வது. அப்ப நாங்கள் உணவு தயாரிப்பு செயல்முறையில உணவுகளை கொள்வனவு செய்தல், அந்த கொள்வனவு செய்த உணவை களஞ்சியப்படுத்துதல், அந்த உணவை ஆயத்தம் செய்தல், சமைத்தல் போன்ற பல்வேறு செயல்முறைகளை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்ப இந்த உணவு கொள்வனவு செய்தல், களஞ்சியப்படுத்தல், ஆயத்தம் செய்தல், சமைத்தல் போன்ற சந்தர்ப்பங்களின் போது உணவினுடைய தரப்பண்பு தொடர்பாக கட்டாயம் கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். அந்த வகையில உணவுகளினுடைய தரப்பண்பு என்று சொல்லேக்குள்ள 6 வகையான தரப்பண்புகளை நாங்கள் பார்ப்போம். ஒன்று, உணவினுடைய சுவை, மனம், நிறம், இழையமைப்பு, போசனை, சுகாதார நிலை. என்னென்ன? உணவினுடைய சுவை, மனம், நிறம், இழையமைப்பு, போசனை, சுகாதார நிலை என்று 6 விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி. அப்ப இனி நாங்கள் ஒவ்வொன்றையும் தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். முதலாவது உணவினுடைய சுவை. அப்ப உணவுடைய சுவை என்று சொல்லேக்குள்ள உணவின் புதிய தன்மை, நிறம், இழையமைப்பு, மனம் என்பவற்றினுடைய இணைப்பே சுவை என்று சொல்லுவோம்.
அப்ப நாங்கள் தெரிவு செய்கின்ற உணவை அதிலேயே வைத்து சுவைத்து பார்க்க முடியாது. இருந்தாலும் அதனுடைய இழையமைப்பு, அதனுடைய நிறம், அதன் தன்மை தொடர்பாக அவதானிப்பதன் மூலமாக இந்த உணவில நல்ல சுவை இருக்கும் என்றதை நாங்க என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரெண்டாவது மனம். மனம் என்ற சொல்லேக்குல அதாவது மரக்கறிகளாக இருக்கலாம், பல வகைகளாக இருக்கலாம். என்ன நடக்கும்டா, அந்த உணவிலிருந்து அதாவது வெளிச்சுவாச வாயு என்று சொல்லுவோம், ஆவியாகி செல்லுகின்ற வழியில இருந்து மனம் உருவாகும். அப்ப உணவுகளில் இருந்து ஆவியாக வெளியேறும் வாயுக்கள் மூலமாக மனத்தை அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப மனம். மூன்றாவது நிறம். அப்ப நிறம் என்று சொல்லேக்குள்ள ஒவ்வொரு உணவுக்கும் இயற்கையாகவே ஒரு பொருத்தமான நிறம் காணப்படும். அப்ப அந்த நிறம், இப்ப நாங்கள் இந்த நிறம் தொடர்பாக தனித்தனியே ஒவ்வொரு உணவுகளுக்கும் என்னென்ன நிறம் இருக்குதுன்ற விஷயத்த பார்ப்போம். அடுத்தது பார்ப்போம் நிறம். அடுத்தது இழையமைப்பு. அப்ப இந்த நிலையமைப்பு என்று சொல்லுகின்ற பொழுது அதாவது உணவினுடைய புறத்தோற்றம் இழையமைப்பு என்று சொல்லுவோம். அப்ப புறத்தோற்றம் ஒரு உணவில் மென்மையானதாகவும் ஒரு உணவில் கடினமானதாகவும் இருக்கும். அப்ப இழையமைப்பு என்பது ஒரு உணவினுடைய மென்மை கடினமான இழையமைப்பை நாங்கள் குறிப்பிட முடியும். அடுத்தது போசனை. அப்ப போசனை என்பது புதிய தரமான உணவுகள்ல போசனை அதிகமாக காணப்படும். ரைட். அதே மாதிரி பேணப்பட்ட தயாரிக்கப்பட்ட உணவுகள்ல அதனுடைய சேர்மான பொருட்களை வைத்துக்கொண்டு அதில் என்ன போசனைகள் அடங்கி இருக்குது என்பதை நீங்கள் என்ன செய்யலாம், பார்த்து அறிய முடியும். இறுதியாக சுகாதார நிலை. அப்ப சுகாதார நிலை அல்லது சுகாதார பாதுகாப்பு என்றால் அந்த உணவு, நீங்கள் தெரிவு செய்யப்படுகின்ற உணவானது வைக்கப்பட்டுள்ள சூழல், இந்த விற்பனையாளர்கள் கையாளுகின்ற முறை அல்லது களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற இடம், அதனுடைய நிலைமையை வச்சுக்கொண்டு நாங்கள் அந்த சுகாதார நிலையை நாங்கள் என்ன செய்யலாம், அறிய முடியும். ரைட். அப்ப உணவினுடைய தரப்பண்பு 6, உணவினுடைய சுவை, மனம், நிறம், இழையமைப்பு, போசனை, சுகாதார பாதுகாப்பு, இந்த 6ம் உணவினுடைய தரப்பண்புகளாக இருக்கும். இனி நாங்கள் ஒவ்வொரு உணவுக்கும் இந்த 6ம் எப்படி எப்படி இருக்குது என்ற விஷயத்தை பார்த்து நாங்கள் ஒவ்வொரு உணவையும் தெரிவு செய்ய வேணும். முதலாவதாக பழங்கள். அப்ப இந்த பழங்களை நாங்கள் தெரிவு செய்ய அதனுடைய சுவை தொடர்பாக பார்க்க வேணும். இயற்கையாக பழுத்த பழங்களில் சுவை மேம்பட்டிருக்கும். அப்ப சுவை என்று சொல்லேக்குள்ள நாங்கள் சுவைத்து பார்க்க முடியாது கொள்வனவு செய்யும் பொழுது. ஆனாலும் அதனுடைய நிறம், இழையமைப்பை வச்சுக்கொண்டு இந்த பழத்தில சுவை இருக்கும் என்பதை அறிய முடியும். அடுத்தது மனம். மனம் என்று சொல்லிக்கல ஒவ்வொரு பழத்திற்கும் என்று சொல்லி என்ன நடக்கும்டா, இப்ப மனம் என்று சொல்லிக்கல ஒவ்வொரு பழத்துக்கும் என்று சொல்லியே மனம் இருக்கும். அந்த மனத்தை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யலாம், இது நல்ல தரமான பழம் அல்லது இது பழுதடைந்த பழம் என்பதை என்ன செய்யலாம், நாங்கள் அவதானிக்க முடியும். அதாவது பெரும்பாலும் அந்த பழங்களினுடைய மனத்தை நாங்கள் காம்பில் இருந்து வருகின்ற மனத்தை வச்சுக்கொண்டே நாங்கள் என்ன செய்யலாம், இது நல்ல தரமான பழம் என்பதை அறிய முடியும். அடுத்தது இழையமைப்பு.
அப்ப இழையமைப்பு என்பது அவ்வப்பழத்துக்கு பொருத்தமான இழையமைப்பு காணப்படும். ஒன்றில் கடினமானதாகவோ அல்லது மென்மையான இழையமைப்பை கொண்டதாக இருக்கும். எப்படி? கடினமானதாகவோ அல்லது மென்மையானதாகவோ இருக்கும். சரியா? ஓகே. அப்ப அடுத்தது நாங்கள் பார்ப்போம். இப்ப பழங்களினுடைய போசனை தொடர்பா பார்க்கல, பழங்களில உயிர் சத்துக்களும் விட்டமின்கள் கனியுப்புகளும் கூடுதலாக காணப்படும். விட்டமின்கள் கனியுப்புகள் போதிய அளவு காணப்படும். அதே போல நாற்பொருட்கள் கூடுதலாக அடங்கி இருக்கும். நாற்பொருட்கள் போதிய அளவு அடங்கி காணப்படும். அதே மாதிரி ஒட்சியேற்ற எதிரிகள் என்று நாங்கள் சொல்லுவோம். அதாவது ஒட்சியேற்ற எதிரிகளாக தொழிற்படும் விட்டமின்களும் ஒட்சியேற்ற எதிரிகளாக தொழிற்படும் கனியுப்பும் இந்த பழங்கள்ல நிறைவாக காணப்படும். அதாவது புளிப்புள்ள பழங்கள். அப்ப புளிப்புள்ள பழங்கள்ல ஒட்சியேற்ற எதிரிகள் அடங்கி காணப்படும். அப்ப புளிப்புள்ள பழங்களான என்ன? தோடம்பழம், அன்னாசிப்பழம், மாம்பழம் போன்ற பழங்களை நாங்கள் உதாரணமாக சொல்லலாம். அப்ப இதுல இந்த உயிர் சத்துக்களான A, C, E போன்ற விட்டமின்களும், அதாவது A, C, E இவை ஒட்சியேற்ற எதிரிகளாக தொழிற்படும் விட்டமின்கள் ஆகும். அதே போல ஒட்சியேற்ற எதிரியாக தொழிற்படுகின்ற கனியுப்பும் இருக்குது. அதை சொல்றது செலனியம் என்று சொல்லுவோம். ஒட்சியேற்ற எதிரியாக தொழிற்படும் விட்டமின்கள் என்னென்ன? A, C, E. ஒட்சியேற்ற எதிரியாக தொழிற்படும் கனியுப்பு எது? செலனியம். அடுத்தது நாங்க பார்ப்போம் பழங்களினுடைய சுகாதார நிலை. அப்ப சுகாதார நிலை என்று சொல்லிக்கல பெரும்பாலும் சுத்தமான பொதியிடல் காணப்பட வேணும். அடுத்தது துண்டங்களாக உடையாதிருத்தல் வேண்டும். கரும்புள்ளிகள் ஏற்படாமல் இருத்தல். அதாவது பழங்களின் மீது வெப்பம் பிரயோகிக்கப்படுவதன் காரணமாக அதன் மேற்றோலில் கரும்புள்ளிகள் காணப்படும். அப்ப அதை என்ன செய்யணும்? தவிர்க்க வேணும். அதே மாதிரி நுண்ணுயிர்கள், பூச்சி, புழுக்கள் தாக்காதவையாக இருத்தல் வேண்டும். அடுத்தது இந்த பழங்களை நாங்கள் பார்க்கல, இப்ப நிறம் என்று சொல்லிக்கல, நிறம் இந்த பழங்கள்ல பல்வேறு நிறங்கள் அடங்கி இருக்க வேணும். பல்வேறு நிறங்கள் என்று சொல்லிக்கல ஒரே நிறமாக இருக்க கூடாது. அப்ப ஒரே நிறமாக இருந்தா நாங்கள் அந்த பழத்தை நாங்கள் பார்த்து சொல்லுவோம் இந்த பழம் மருந்து அடிக்கப்பட்ட பழம். அப்ப அதை என்ன செய்ய வேணும்? தவிர்க்க வேணும். அந்த பழங்கள் பல்வேறு நிறங்கள்ல காணப்பட்டதாக இருந்தால் அது இயற்கையாகவே பழுத்த பழம் என்று சொல்லுவோம். அப்ப நிறங்கள் பார்த்தீங்களா ஒரே மாதிரி நிறம் இருக்காம பல்வேறு நிறங்கள் இருந்தால் அது இயற்கையாகவே பழுத்த பழம். ஒரே நிறம் இருந்ததா இருந்தா, குறிப்பாக மஞ்சள் நிறம் புல்லா இருந்ததா இருந்தா அது மருந்தடிக்கப்பட்ட பழம். வாழை குலையை எடுத்தமா இருந்தோம்டா மேலே இருந்துதான் கீழே பழுத்து கொண்டு போக வேணும். ஒரே மாதிரி பழுத்திருந்தால் அந்த வாழைக்குலை என்ன இருக்கு? மருந்தடிக்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி பழமும் மஞ்சள் நிறமாகவும் அதனுடைய காம்பும் மஞ்சள் நிறமாக இருந்தாலும் அந்த பழத்திற்கு மருந்தடிக்கப்பட்டிருக்கின்ற அர்த்தம். வாழைப்பழத்தினுடைய பகுதி மட்டும் மஞ்சளா இருக்க வேணுமே ஒழிய காம்பு மஞ்சளாக இருந்தால் அந்த பழத்தை நீங்கள் கொள்வனவு செய்வதை நாங்கள் என்ன செய்யணும்? தவிர்க்க வேணும். அடுத்தது நாங்கள் பார்க்க வேண்டிய தலையங்கம் மரக்கறி வகைகள். அப்ப மரக்கறி வகைகளை நாங்கள் கொள்வனவு செய்யல முதலாவது சுவை. பெரும்பாலும் அந்த சந்தையில கொள்வனவு செய்யும் போது அதனுடைய சுவை கூடுதலாக அங்க புதிய வகையான மரக்கறிகளே காணப்படும். உடனடியாக மரத்திலிருந்து ஆய்ந்து அதை கொண்டு சந்தையில விற்பனை செய்தல். அப்ப அந்த
உணவுகள்ல அல்லது புதிய மரக்கறிகள்ல என்ன நடக்கும்? போசனை அதிகமாக இருக்கும், அதே மாதிரி சுவை அதிகமாக இருக்கும். அப்ப சந்தையில் புதிதாக கொள்வனவு செய்கின்ற மரக்கறிகள்ல சுவை அதிகமாக காணப்படும். நாங்கள் பிரதானமாக கொள்வனவு செய்யும் போது அதிகமாக விற்பனையாகும் சந்தைகளிலேயே கொள்வனவு செய்தல் வேண்டும். இந்த குளிர்சாதன பெட்டிகள்ல சேமிக்கப்பட்ட மரக்கறிகளை கொள்வனவு செய்வதை இயன்ற வரைக்கும் தவிர்க்க வேணும். வேணுமா இருந்தா நீங்கள் சந்தையில கொள்வனவு செய்து உங்களோட வீட்டில கொண்டு போய் குளிர்சாதன பெட்டியில களஞ்சியப்படுத்தி வைக்கலாம். அது நீங்கள் குறிப்பிட்ட ஒரு காலத்திற்குள்ளேயே அதை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கவும் வேணும். இது தொடர்பாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேணும். அடுத்தது மனம். அப்ப பெரும்பாலும் இந்த மரக்கறிகளை மனம் வீசப்படுவதில்லை. அப்ப மரக்கறிகள்ல மனம் வராது. இப்ப மனம் வந்ததா இருந்தா அது என்ன நடக்கும்? பொருத்தமற்றதாக காணப்படும். அடுத்தது மரக்கறிகளுக்கு உரிய நிறம் காணப்படும். மரக்கறிகள் பல்வேறு நிறங்கள்ல இருக்கும். பச்சை, மஞ்சள், சிவப்பு, ஊதா, செம்மஞ்சள், வெள்ளை போன்ற பல்வேறு நிறங்கள்ல மரக்கறிகள் காணப்படும். அப்ப உதாரணமாக பச்சை நிறம். அப்ப பச்சை நிறத்தில் இருக்கிற மரக்கறிகள் ஒன்று வெண்டிக்காய், ரைட், பச்சை மிளகாய், கீரை வகைகள் பச்சையாக காணப்படும். அப்ப இந்த பச்சையாக காணப்படுகின்ற மரக்கறிகள்ல காணப்படுற நிறப்பொருள் என்ன? குளோரோஃபில். எனது குளோரோஃபில் என்கின்ற ரசாயன பதார்த்தம் காரணமாக இந்த மரக்கறிகள் பச்சை நிறத்தில் காணப்படுகின்றன. இரண்டாவதாக மஞ்சள், செம்மஞ்சள் நிறம். பூசணிக்காய், கேரட் போன்ற மரக்கறிகள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். அப்ப இந்த மஞ்சள் நிறத்துக்கு காரணமான ரசாயன பதார்த்தம் கரோட்டினோயிட் என்று அழைக்கப்படும். கரோட்டினோயிட். ஊதா, சிவப்பு நிறங்கள்ல காணப்படுகின்ற மரக்கறிகள் தக்காளி, கத்தரிக்காய் போன்ற மரக்கறிகள் ஊதா நிறத்தில் காணப்படும். இந்த ஊதா நிறம் சிவப்பு நிறத்துக்கு காரணமான ரசாயன பதார்த்தம் அந்தோசயனின் என்கின்ற ரசாயன பதார்த்தம். வெள்ளை நிறத்தில் காணப்படுகின்றது. உதாரணமாக முள்ளங்கி வெள்ளை நிறத்தில் காணப்படுகின்ற ஒரு மரக்கறி. அப்ப இந்த வெள்ளை நிறத்துக்கு காரணமான ரசாயன பதார்த்தம் என்ன? பிளேவோன் என்ற ரசாயன பதார்த்தம். வினாவாக வரலாம். எப்படி? மரக்கறிகளில் காணப்படுகின்ற நிறப்பொருட்களை அதற்கான ரசாயன பதார்த்தங்களையும் பட்டியலிடுக. அப்படி என்று சொன்னா பச்சை நிறம் குளோரோஃபில், செம்மஞ்சள் மஞ்சள் நிறம் கரோட்டினோயிட், சிவப்பு ஊதா. சிவப்பு ஊதா என்றால் அது அந்தோசயனின். வெள்ளை நிறம் பிளேவோன் என்கின்ற ரசாயன பதார்த்தங்கள். அப்ப நீங்கள் பட்டியலிட வேணும். அப்ப ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு மரக்கறிக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்கும். அந்த நிறத்துக்கு காரணமான ரசாயன பதார்த்தம் என்னென்ன விஷயத்தை நீங்கள் தெரிந்து வைத்திருத்தல் நல்லம். அடுத்தது இழையமைப்பு. அப்ப இழையமைப்பு என்று சொல்லிக்கல ஒவ்வொரு உணவுகளுக்கு பொருத்தமான இழையமைப்பு காணப்படும். அடுத்தது போசனை நிலைமை. அப்ப போசனை என்று சொல்லிக்கல இந்த மரக்கறிகளை போதிய அளவு விட்டமின்களும் கனியுப்புகளும் அடங்கி காணப்படும். அதே மாதிரி ஒட்சியற்ற எதிரிகளாக காணப்படுகின்ற விட்டமின்கள் ஏ, சி, ஈயும் அதே மாதிரி செலனியமும் காணப்படுது. அடுத்தது போதிய அளவு நேர்பொருட்கள் அடங்கி காணப்படுது. அடுத்தது இந்த விட்டமின்கள் ஏ, சி, கே போன்றவை அடங்கி காணப்படுது. மரக்கறிகள்ல போதிய அளவு நேர்பொருட்களும்
போதிய அளவு விட்டமின்கள் கனியுப்புக்கள் அடங்கி காணப்படுகின்றது. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் சுகாதார நிலைமை. அப்ப இந்த சுகாதார நிலையை பார்க்கல சுத்தமான பொதியிடல் இருக்க வேணும். அது எங்க வைக்கப்பட்டிருக்கிறதோ அதுக்கு பொருத்தமான பொதியிடல் முறை காணப்பட வேணும். தனித்தனியே மரக்கறிகள் காணப்பட வேணும். ஏனென்றால் ஒவ்வொரு உணவுக்கும் என்று சொல்லி வாயுக்கள் வெளிவிடப்படும். அப்ப அந்த வாயுக்கள் ஒவ்வொரு உணவோடையும் தாக்கம் புரியாம இருக்க வேணும். அப்ப தாக்கம் புரிவதை தடுப்பதற்காக ஒவ்வொரு உணவையும் தனித்தனியே பேண வேண்டும். அப்படி தனித்தனியே இருக்கிற இடத்துலதான் நீங்க போய் என்ன செய்யணும், கொள்வனவு செய்ய வேணும். அடுத்ததாக கரும்புள்ளிகள் தாக்காததாக இருக்க வேணும். அடுத்தது நசியாத வெட்டுப்படாத நுண்ணங்கிகளினுடைய தாக்கம், நுண்ணுயிர்களின் தாக்கம், பூச்சிகளின் தாக்கம், அதே மாதிரி புழுக்களின் தாக்கம் அற்றதாக இருத்தல் நல்லம். அடுத்தது நாங்கள் பார்ப்போம் அடுத்த உணவு இறைச்சி. அப்ப இறைச்சியை நாங்கள் கொள்வனவு செய்யும் போது என்னென்ன தரப்பண்புகளை அவதானிக்க வேணும் என்று பார்க்கல சுவை. அப்ப இறைச்சிக்கே உரிய சுவை காணப்பட வேணும். அப்ப நீங்கள் கொள்வனவு செய்யல பெரும்பாலும் பூச்சிட்டி வழிய கொள்வனவு செய்தீர்களாக இருந்தால் அங்க பொருத்தமான வெப்பநிலையில் சேமிக்கப்பட்ட அல்லது களஞ்சியப்படுத்திய இடத்திலிருந்து கொள்வனவு செய்ய வேணும். அதே மாதிரி நீங்கள் பண்ணை வழிய கொள்வனவு செய்வதா இருந்தாலும் அது உடனடியாக கிடைக்கிறபடியா பொருத்தமானதாக இருக்கும். இருந்தாலும் இறைச்சி வெட்டப்படுகின்ற அந்த விலங்கு ஆரோக்கியமானதாக இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் நீங்க கருத்துல கொள்ள வேணும். அடுத்தது நாங்க பார்த்தோம்னா நிறம். அப்ப நிறம் கட்டாயம் அவதானிக்க வேணும். அப்ப ஒவ்வொரு இறைச்சி வகைகளுக்கும் நிறம் இருக்கும். உதாரணமாக இளஞ்சிவப்பு நிறம். அப்ப இளஞ்சிவப்பு நிறமாக எது இருக்க வேணும்டா கோழி இறைச்சி இளம் சிவப்பு நிறத்தில காணப்பட வேணும். அதே மாதிரி மாடு பன்றி இறைச்சிகள் சிவப்பு நிறத்தில காணப்பட வேணும். இது தொடர்பாக கவனத்தில் கொள்ள வேணும். அடுத்தது மனம். இப்ப இந்த பொதுவா அதுக்கு உரிய மனம் காணப்பட வேணும். அதை விட துர்நாற்றம் அடித்ததாக இருந்தால் அதை கொள்வனவு செய்வதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க வேணும். அடுத்தது இழையமைப்பு. வலுவழுப்பானதாக இல்லாம இருக்க வேணும். வலுவழுப்பு வழுக்கி கொண்டு செல்லக்கூடிய அதை தவிர்க்க வேணும். வலுவழுப்பற்றதாக இருக்க வேணும். அடுத்தது இந்த இறைச்சிகள்ல அதிக கொழுப்போ அதிக எலும்போ இருப்பதை தவிர்த்தல் நல்லம். பெரும்பாலும் தசை இழையங்களை உள்ளடக்கியதாக இருத்தல் பொருத்தமானதாக இருக்கும். அடுத்தது போசனை. அப்ப இந்த உணவுகள்ல பெரும்பாலும் இந்த விலங்குணவுகள் தானே. அப்ப இந்த விலங்குணவுகள்ல அமினோ அமிலங்கள், அதாவது அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் போதிய அளவு அடங்கி காணப்படும். அப்ப அதால அந்த உணவுகள்ல இருந்து நிறை புரதங்களை பெறக்கூடிய மாதிரி இருக்கும். அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் கிடைக்குது. அதே நேரம் இரும்பு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்தது இந்த இரும்பு நல்ல வழியா கிடைக்க வேணுமாக இருந்தால் சமைக்கும் போது நாங்கள் பார்ப்போம். அப்ப சமைக்கல தேசிப்புளி அதாவது எலுமிச்சம் சாறு பயன்படுத்த வேணும். ஏன், இந்த இரும்பு உணவில காணப்படுற இரும்ப விட்டமின் சி அகத்துறிஞ்ச உதவும். இரும்பு உள்ள உணவுகளை சமைக்கல விட்டமின் சி சேர்ப்பது அவசியமானதாக இருக்குது. அதாவது எலுமிச்சம் சாறு சேர்த்தல் பொருத்தமானது. அடுத்தது சுகாதார நிலை. உரிய முறையில் உரிய வெப்பத்தில் களஞ்சியப்படுத்திய இடத்திலிருந்து கொள்வனவு செய்ய வேணும். அதாவது நீங்கள்
அந்த இடத்துல நின்று வெட்டி வாங்கி கொண்டு வாரீங்களா ஓகே. இருந்தாலும் பொருத்தமான வெப்பநிலையில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கணும். அதாவது இறைச்சி மீன் என்பவற்றினுடைய பொருத்தமான வெப்பநிலை -18°C விட குறைவாக இருத்தல் வேண்டும். அப்ப இறைச்சி களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கின்ற இடம் -18°C விட குறைவானதாக இருத்தல் நன்றாக இருக்கும். அடுத்தது மீனினுடைய சுவை, மனம், நிறம் போன்றவற்றை அவதானிக்கல சுவை மீனுக்கே உரித்தான சுவை காணப்பட வேண்டும். இருந்தாலும் அதனுடைய இழையமைப்பு, அதனுடைய மனத்தை வைத்து கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம், அது சுவை இருக்குமோ இல்லையோ என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அடுத்தது இந்த மனம் மீனுக்கே உரித்தான மனம் காணப்படும். இருந்தாலும் துர்நாற்றம் வீசுவதாக இருந்தால் அதை என்ன செய்ய வேணும், தவிர்த்து கொள்ளுதல் நல்லம். அடுத்தது நிறம். மீன்களை இரண்டு வகையாக பார்க்கலாம். அதாவது மீன்களின் நிறங்களை ரெண்டு வகைப்படுத்தி பார்ப்போம். ஒன்று செந்நிறம், அதாவது இளம் சிவப்பு நிறங்களை கொண்டதாக இருக்கும். அப்ப இளஞ்சிவப்பு அல்லது சிவப்பு நிறங்கள், இளஞ்சிவப்பு நிறத்தினை கொண்ட மீன்கள் என்னென்ன, வன்சூரா, சூரை, மாசி போன்ற மீன்கள் சிவப்பு நிறத்தை கொண்டதாக காணப்படும். அதே மாதிரி வெள்ளை கலந்த இளம் சிவப்பு நிறங்களை கொண்ட மீன்கள் சுறா, பாறை போன்ற மீன்கள் இளம் சிவப்பு நிறத்தை உடையவைகளாக காணப்படும். மீனுடைய நிறத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் இரண்டு வகையாக மீன்களை பிரிப்போம். செந்நிற மீன், இளஞ்சிவப்பு நிற மீன்கள் என்று பிரிக்கலாம். அடுத்தது இழையமைப்பு. அப்ப கேள்வியா வரலாம், வினாக்களாக வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அதாவது புதிய மீனினை இனங்காண்பதற்கான பண்புகள் யாவை? அப்ப நீங்கள் சந்தையில் மீனை கொள்வனவு செய்யும் போது மீனுடைய இழையமைப்பு தொடர்பாக எவ்வாறான விடயங்களை கருத்தில கொள்ளுவீர்கள்? உங்களுக்கு வினாக்களை கேட்கின்ற பொழுது நீங்கள் மீன்ல இறுக்கமானதாக இருக்க வேணும், அதாவது வளையாத இறுக்கமானதாக இருக்க வேணும். அடுத்தது மீள்தன்மை உடையதாக இருக்க வேணும். எப்படி? இப்ப மீள்தன்மை உடையதாக இருக்க வேணும். சில நேரம் மீனுடைய மேற்பரப்பில வச்சு உங்களோட விரலால அமர்த்துகின்ற பொழுது அந்த பள்ளம் விழுந்து அந்த பள்ளமானது மீண்டும் என்ன செய்ய வேணும், அதே இடத்துக்கு வருகின்ற பொழுது இது நல்ல மீன் என அறிய முடியும். அடுத்தது மீனுடைய மேற்பரப்பை நீங்கள் தடவுகின்ற பொழுது தோலோ அல்லது செதில்களோ பறக்காத மாதிரி இருக்க வேணும். அதே நேரம் காயங்கள் ஏற்படாமல் இருக்க வேணும். தோல் செட்டை சிதைவடையாததாக இருக்க வேணும். சில நேரங்கள்ல அது வலையில மாட்டுப்பட்டு சிதைவடைஞ்சிருந்தா அதை என்ன செய்யணும், தவிர்க்க வேணும். அடுத்ததாக தூக்கும் போது வளையாததாக இருத்தல் வேண்டும். பூ சிவப்பு நிறத்தில இருக்க வேணும். அப்ப நீங்கள் அதனுடைய செட்டைய நீங்கள் தூக்கி பார்க்கல பூ சிவப்பானதாக இருக்க வேணும். கண், மீனுடைய கண் பிரகாசமானதாக இருந்தால் அந்த மீன் நல்ல இழையமைப்பு உடையது என்பதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. மீனுடைய போசனை தொடர்பாக நாங்கள் பார்க்கல மீனின் போசனை, அதாவது புரதம், இந்த மீனில் புரதம் அதிகமாக காணப்படும். அடுத்தது கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு போன்ற கனியுப்புக்கள் போதிய அளவு அடங்கி காணப்படுவதுடன் விட்டமின்களான AD போதிய அளவு அடங்கி காணப்படும். அதே நேரம் ஒமேகா 3 கொழுப்பமிலம் அடங்கி காணப்படும். ஒமேகா 3 கொழுப்பமிலம் என்றால் நீங்கள் கொழுப்பமிலத்தில் படிச்சிருப்பீங்கள். கொழுப்பமிலம் அதாவது பல்நிரம்பா கொழுப்பமிலம். அப்போ
ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் என்னது இலினோலெனிக் அமிலம் அடங்கி காணப்படும். பெரும்பாலும் இந்த இலினோலெனிக் அமிலம் என்னது இதய நோய் உயர் குருதி அமுக்கமுடையவர்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். ஆகவே மீனை போதிய அளவு உள்ளெடுத்து கொள்ள வேணும். அடுத்தது இந்த சுகாதார நிலை தொடர்பாக பார்க்கல பெரும்பாலும் மீனை கொள்வனவு செய்யும் போது கடற்கரைகளில் இருந்தோ அல்லது உடனடியாகவே கடற்கரையிலிருந்து கொள்வனவு செய்து வருகின்ற மீன் விற்பவர்களிடமிருந்து புதிதாக கொள்வனவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் நீங்கள் களஞ்சியப்படுத்தப்பட்ட இடங்களில் போய் மீன்களை கொள்வனவு செய்வதாக இருந்தால் -18 பாகை Cயை விட குறைந்த வெப்பத்தில் களஞ்சியப்படுத்தப்பட்ட மீன்களையே கொள்வனவு செய்ய வேணும். அடுத்தது முட்டை. முட்டையை நாங்கள் பார்க்கல முட்டையினுடைய தரப்பண்புகளை நாங்கள் பார்த்தமாக இருந்தால் முட்டையினுடைய சுவை புதிய முட்டைகளில் சுவை அதிகமாக காணப்படும். அடுத்தது மனம். அப்ப முட்டைக்கே உரித்தான மனம் வீசப்படுவது இல்லை. இருந்தாலும் காலம் சென்ற முட்டை துர்நாற்றம் அடிக்கும். அதாவது புதிய முட்டைகள்ல முட்டையினுடைய ஓட்டில நுண்துளைகள் காணப்படும். அப்ப இந்த நுண்துளைகள் கல்சியம் போன்ற பதார்த்தங்களினால மூடப்பட்டிருக்கும். ஆகவே வழிப்பரிமாற்றம் நடைபெறாது. காலம் செல்ல செல்ல இந்த கல்சிய படை அகற்றப்படுவதன் காரணமாக நுண்துளைகளோடாக வழிப்பரிமாற்றம் நடந்து நுண்ணங்கிகள் காரணமாக இந்த முட்டை பழுதடையும். ஆகவே காலம் சென்ற முட்டை உடன் பழுதடையக்கூடிய இருக்கும். அப்ப இந்த காலம் சென்ற முட்டையினை பயன்படுத்தும் போது துர்நாற்றம் வீசும். ஆகவே துர்நாற்றம் வீசுகின்ற முட்டைகளை தவிர்த்தல் நல்லம். அடுத்தது நிறம். அப்ப பெரும்பாலும் 2 வகையான நிறங்கள் இருக்குது. வெள்ளை இளஞ்சிவப்பு நிறங்களிலான முட்டைகள் காணப்படும். ஆகவே இந்த நிறம் தவிர்ந்த ஏனைய முட்டைகளை தவிர்த்தல் வேண்டும். சரிதானே? அடுத்தது உள்ள வெண்கரு மஞ்சற்கரு என்கின்ற 2 கருக்களும் கலையாத தெளிவானதாக இருத்தல் வேண்டும். அடுத்தது பூசணை. முட்டை ஒரு நிறை பூசணியாக காணப்படும். இதில் புரதம் போதியளவு காணப்படுவதுடன் கல்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, கந்தகம் போன்ற கனியுப்புகள் காணப்படும். இந்த இரும்பு முட்டையுடன் விட்டமின் சி சேர்க்கின்ற பொழுது இலகுவாக உடலால் அகத்துறிஞ்சப்படக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி விட்டமின்கள் என்று சொல்லிக்கல விட்டமின் ஏ, பி, B2 விட்டமின்களும் காணப்படுகின்றன. அடுத்ததாக நாங்கள் சுகாதார நிலையை பார்த்தமாக இருந்தால் ஓடு சுத்தமானதாக இருக்க வேணும், தெளிவான சுத்தமானதாக இருக்க வேணும். அடுத்தது உடையாதவாறு பொதி செய்யப்பட்டிருக்க வேணும். அடுத்தது பாரத்தில் கூடிய முட்டைகளை நாங்கள் தெரிவு செய்ய வேணும். அப்ப புதிய முட்டைகளை நீரில போடைக்குல நீரில அமிழ்ந்து காணப்படும், மிதந்து காணப்படாது. அப்படி மிதந்து காணப்படுமாக இருந்தால் அந்த முட்டை பழுதடைந்து விட்டது அல்லது சென்ற முட்டை என்று கருதப்படும். அப்ப நீரில முட்டை அரைவாசி அமிழ்ந்து காணப்பட்டதா இருந்தா 30 நாட்களுக்கு மேலானது என பொருள்படும். இது முட்டை. ஆகவே உணவுப் பொருட்களினுடைய தரப்பண்புகள் தொடர்பாக பார்த்து அடுத்தது நாங்கள் தயாரிக்கப்பட்ட அல்லது பேணப்பட்ட உணவுகளினுடைய தரப்பண்புகளை நாங்கள் அவதானிக்கல. சுவை செயற்கையாக சுவை ஊட்டப்பட்டவை, அனுமதிக்கப்பட்ட சுவை ஊட்டிகள் பயன்படுத்தப்படும். இப்ப பெரும்பாலும் இந்த பேணப்பட்ட உணவுகள் செயற்கையாக சுவை ஊட்டப்பட்டிருக்கும். அனுமதிக்கப்பட்ட சுவையூட்டிகளை பயன்படுத்தியே
அவதானிக்க வேணும். அப்ப அனுமதிக்கப்பட்ட சுவையூட்டி அடங்கி இருக்கிறதா என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். எப்படி அவதானிப்போம் என்று சொன்னா, லேபல், அதாவது சுட்டு துண்டு. அந்த சுட்டு துண்டை அவதானிப்பதன் மூலமாகத்தான் இதுல என்னென்ன சுவையூட்டிகள் சேர்க்கப்பட்டிருக்குது, மணமூட்டிகள் சேர்க்கப்பட்டிருக்குது, ரைட், நிறமூட்டிகள் சேர்க்கப்பட்டிருக்குது என்று அறிய முடியும். அப்ப சுவை, மனம், நிறம் போன்றவை தொடர்பாக அவதானிக்கிறதாக இருந்தால் லேபலை அவதானிப்பதன் மூலமாகத்தான் என்ன செய்யலாம், அது எங்களுடைய உடலுக்கு பொருத்தமானதா இல்லையா என்பதை அப்ப கட்டாயம் பேணப்பட்ட உணவுகளை கொள்வனவு செய்வதாக இருந்தால் சுவையூட்டிகள், மணமூட்டிகள், நிறமூட்டிகள் தொடர்பாக சுட்டு துண்டை அவதானிப்பதன் மூலமாகத்தான் என்ன செய்யலாம், நாங்க பேணப்பட்ட உணவுகள் அல்லது தயாரிக்கப்பட்ட உணவுகளை கொள்வனவு செய்ய முடியும், அல்லது அதன் தரப்பண்பு பொருத்தமானதாக இருக்குதா என்பதை அவதானிக்க முடியும். அடுத்தது இழையமைப்பு. எதிர்பார்க்கப்படுகின்ற இழையமைப்பு காணப்பட வேணும். அப்படி இழையமைப்பு இல்லையா இருந்தா அதை என்ன செய்யணும், கொள்வனவு செய்வதை தவிர்த்தல் வேண்டும். அடுத்தது போசனை. போசனையின் போதும் நாங்கள் அதை சுவைத்து பார்க்க முடியாது. அப்ப என்னது, சுட்டு துண்டை அவதானிப்பதன் மூலமாகவே என்ன செய்யலாம், என்னென்ன சேர்மானங்கள் அடங்கி இருக்குது, அந்த சேர்மானங்கள்ல என்னென்ன போசனைகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக அறிய முடியும். அடுத்தது சுகாதார நிலை. அப்ப சுகாதார நிலை என்று சொல்லிக்கல பொருத்தமான பொதியிடல் முறை காணப்பட வேணும். அப்ப பொருத்தமான பொதியிடல் முறை என்றா கண்ணாடியாலேயோ அல்லது பொலித்தீன் பைக்களாலேயோ அல்லது பிளாஸ்டிக்காலேயோ அல்லது கடதாசியினாலேயோ கட்டாயம் பொருத்தமான முறையில பொதியிடப்பட்டிருத்தல் வேண்டும். உணவுகள் கசிந்ததாகவோ காணப்படுவதை தவிர்த்தல் வேணும். அதே மாதிரி அனுமதிக்கப்பட்ட சேர்மானங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறதா என்பதையும் என்ன செய்யணும், நாங்கள் பார்க்க வேணும். உணவு ஒன்றை தெரிவு செய்கின்ற பொழுது தரப்பண்புகள் சுவை, மனம், நிறம், இழையமைப்பு, போசனை, சுகாதார நிலை போன்ற 6 விடயங்களையும் அவதானித்து எங்களுடைய நுகர்வுக்கு பொருத்தமான உணவுகளை கொள்வனவு செய்தல் வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் இந்த சேர்மான பொருட்கள். அப்ப சேர்மான பொருட்கள் என்பது உணவு உற்பத்தி செயன்முறை, கொண்டு செல்லல் செயன்முறை, களஞ்சியப்படுத்தல், ஆயுத்தம் செய்தல் மற்றும் சமைத்தல் போன்ற சந்தர்ப்பங்களின் போது பிரதான உணவுப் பொருளுடன் மேலதிகமாக சேர்க்கப்படும் பொருள் அல்லது பொருட்கள் சேர்மான பொருட்கள் எனப்படும். அப்ப சேர்மான பொருட்கள் என்றா என்ன, உணவு உற்பத்தி, கொண்டு செல்லல், களஞ்சியப்படுத்தல், ஆயுத்தம் செய்தல் போன்ற சந்தர்ப்பங்களின் போது பிரதான உணவுடன் மேலதிகமாக சேர்க்கப்படும் பொருள் அல்லது பொருட்கள் சேர்மான பொருட்கள் எனப்படும். இதுல நீங்கள் 10ஆம் ஆண்டபடிய சிம்பிளான இலகுவான விடயங்களைத்தான் நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம். இதையே நீங்கள் 12, 13 அதுல அமிலமாக்கிகள், நிறமூட்டிகள், மணமூட்டிகள், சுவையூட்டிகள் என்பது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். இருந்தாலும் உங்களுக்கு இந்த இதுல E100 அதாவது கட்மீன் அது நிறத்தை வழங்கும், உணவுக்கான நிறத்தை வழங்குது. அடுத்தது E103 அதுவும் நீல நிறத்தை வழங்குது. அடுத்தது E210 பென்சோயிக் அமிலம் என்று அழைக்கப்படும். E951 செயற்கையான இனிப்பு சுவையை வழங்கும். அடுத்தது நாங்கள் பார்ப்போம் பொருத்தமான முறைகளில் உணவை களஞ்சியப்படுத்துதல்.
பொருத்தமான முறையில உணவை களஞ்சியப்படுத்திக்கல முதலாவது திறந்த வெளியில் உணவை களஞ்சியப்படுத்தல். திறந்த வெளியில் உணவை களஞ்சியப்படுத்தல் என்கின்ற பொழுது பெரும்பாலும் மரக்கறிகள், பழ வகைகள், கீரை வகைகளை நாங்கள் சந்தையில் அவதானிக்கின்ற பொழுது திறந்த வெளியில தான் என்ன நடக்கும், இதை களஞ்சியப்படுத்தி விற்பனை செய்வார்கள். பெரும்பாலும் இந்த நுண்ணங்கிகளுடைய தாக்கம் மற்றும் தூசு துணிக்கைகள், ஈரலிப்பு என்பவற்றை மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில பேண வேணும். இதுக்கேண்டு சந்தை தொகுதிகள் காணப்படும். ஆனாலும் இந்த நடைபாதை ஓரங்களில் வடிகால் அமைப்பு தொகுதிகளுக்கு அண்மையில் விற்பனை செய்கின்ற பொருட்களை இயன்றளவு தவிர்க்க வேண்டும். ஏன், இங்க அதிகளவான நுண்ணங்கி பெருக்கம் காணப்படும் என்பதனால அதை நாங்கள் என்ன செய்யணும், தவிர்ப்பது நன்று. அப்ப முதலாவது திறந்த வெளியில் களஞ்சியப்படுத்துதல். இரண்டாவது பார்த்தோம்னா மூடப்பட்ட பொருட்கள் பொதிகளில் களஞ்சியப்படுத்துதல். அப்ப மூடப்பட்ட பொருட்கள் என்று சொல்லிக்கல பெரும்பாலும் பெட்டகம், நெற்களை களஞ்சியப்படுத்துகின்ற பெட்டகம், அதே மாதிரி அரிசி, அதாவது பெரும்பாலும் நீர் அகற்றப்பட்ட நிலையில காணப்படுகின்ற பொருட்களை இந்த மூடிய பொதிகளில் களஞ்சியப்படுத்தி வச்சிருக்க முடியும். அதாவது சுவைச்சரக்குகள், மணமூட்டிகள், நிறமூட்டிகள் என்பவற்றை போத்தல்கள்ல, பெட்டிகள்ல மூடி வச்சிருக்கிறது. இப்ப ஆரம்ப காலத்துல அடுக்கு பெட்டி என்று ஒரு பெட்டி கிராமப்புற வாழ்க்கையில காணப்பட்ட முறைமை. இப்ப அந்த அடுக்குப்பட்டி முறைமை இல்லை. அப்ப அதுல பல்வேறு வகையான உணவுப் பொருட்களை வச்சிருப்பார்கள். ஆனால் இப்ப பிளாஸ்டிக் போத்தல்களை, கண்ணாடி போத்தல்களை பயன்படுத்தி பொருட்களை களஞ்சியப்படுத்துறது. அடுத்தது குளிர்சாதன பெட்டியில களஞ்சியப்படுத்துறது. இது மனையில செய்கின்ற ஒரு செயற்பாடு. இதை நாங்கள் விரிவா பார்ப்போம். அடுத்தது குளிரூட்டிகள், அதாவது வியாபார நிலையங்கள்ல குளிரூட்டிகள், அதிகுளிரூட்டிகள் பயன்படுத்தப்படும். அப்ப இங்க குளிர்பானங்கள் மற்றும் குளிர்களி போன்ற பேணப்பட்ட உணவுகள் இங்க இந்த அதிகுளிரூட்டியில களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி குளிரூட்டப்பட்ட அறைகள், பிரமாண்டமான விற்பனை நிலையங்கள்ல இந்த குளிரூட்டப்பட்ட அறைகள்ல பொருட்கள் களஞ்சியப்படுத்தப்பட்டு இருக்கும். ரைட். அடுத்தது நாங்க பார்த்தோம்னா மனை குளிரூட்டி. அப்ப மனை குளிரூட்டியில பெரும்பாலும் இரண்டு வகையான பகுதிகள் காணப்படும். ஒன்று அதிகுளிரூட்டி, இரண்டாவது சாதாரண குளிரூட்டி, டீ பிரிட்ஜ் பிரிட்ஜ். அதாவது அதிகுளிரூட்டியில ஐஸ்கிரீம், இறைச்சி, மீன், சிப்ஸ் வகைகள் இங்க சேமிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி இந்த குளிரூட்டியில மேல்தட்டு, கீழ்த்தட்டு என்று இரண்டு வகையான தட்டுக்கள் காணப்படும். மேல்தட்டில வெப்பம் குறைவாக இருக்கும், கீழ்த்தட்டில வெப்பம் அதிகமாக காணப்படும். அப்ப கீழ்த்தட்டில மரக்கறிகள், பழ வகைகள், கீரை வகைகளை என்ன செய்யலாம், பேண முடியும். அதற்கே உரிய பெட்டிகள்ல பேண முடியும். மேல்தட்டில வெப்பம் குறைவண்டபடியால வெண்ணெய் கட்டிகள், மருந்து வகைகள், பால், முட்டை போன்றவற்றை என்ன செய்யலாம், சேமிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அடுத்தது நாங்கள் பார்ப்போம். அப்ப இது மனை குளிரூட்டி ஒன்றில ரெண்டு வகையான பகுதிகள் காணப்படும்.
ஒன்று அதிகுளிரூட்டி, அடுத்தது குளிரூட்டி என்று 2 வகையான பகுதி இருக்கும். அதில் என்னென்ன உணவுகளை எந்தெந்த பகுதிகளில் சேமிக்கிறது என்பது தொடர்பாக பார்த்த நாங்கள். அடுத்ததாக இந்த மனை குளிரூட்டியில உணவு வகைகளை என்னென்ன வெப்பநிலையில எவ்வாறு சேமிக்கிறது என்பது தொடர்பாக பார்ப்போம். அதாவது உணவுப் பொருட்களினை குளிர்சாதன பெட்டியில் களஞ்சியப்படுத்தும் முறைகள். உணவு முதலாவது இறைச்சி, மீன் என்பவற்றை -18 பாகை C-ஐ விட குறைந்த வெப்பநிலையில், இறைச்சி மீன்களை -18 பாகை C-ஐ விட குறைந்த வெப்பநிலையில் களஞ்சியப்படுத்துதல். அதை எவ்வாறு களஞ்சியப்படுத்துதல் என்கின்ற பொழுது, அதாவது இறைச்சியை துண்டங்களாக வெட்டுதல், அதே மாதிரி மீனை துண்டங்களாக வெட்டி துப்பரவு செய்து எங்களுடைய தேவைக்கு ஏற்ற வகையில் அதனை பொதி செய்தல், அதாவது பாக்கெட்டுகளில் இட்டு அதிகுளிரூட்டியில இடுறது. அதாவது -18 பாகை C-இலும் குறைந்த வெப்பநிலை உள்ள அதிகுளிரூட்டியில சேமிக்கிறது. ஏன் நாங்கள் சின்ன சின்ன பாக்கெட்டுகளில் இட்டு வைக்கிறமாக இருந்தால், இந்த ஒரே நேரங்களில் ஒரே அளவில் அல்லது ஒட்டுமொத்தமாக நாங்கள் அந்த மீனையோ இறைச்சியோ போட்டு வச்சமாக இருந்தால் வெளியில் எடுக்கல சில நேரங்களில் நுண்ணங்கி தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்போ பாக்கெட்டா போட்டு வச்சமாக இருந்தால் தேவையான பாக்கெட்டை மட்டும் எடுத்து போட்டு மிச்சத்தை அப்படியே அவ்வாறு மாறா வெப்பநிலையிலேயே பேணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆகவே நுண்ணங்கி தொற்றுக்கள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இறைச்சி மீன் -18 பாகை C-இலும் குறைந்த வெப்பநிலையில் களஞ்சியப்படுத்துறது. அடுத்ததாக காய்கறி வகைகள். காய்கறி வகைகளை 4 பாகை C தொடக்கம் 8 பாகை C-க்கு இடையிலான வெப்பத்தில் களஞ்சியப்படுத்துதல். அப்ப இங்க கழுவாமல் பொலித்தீன் அல்லது கடதாசி பைகள்ல இட்டு அதற்கே உரித்தான கீழே இருக்கும் பெட்டி அதுக்குள்ள களஞ்சியப்படுத்தி வைக்கிறது. அடுத்தது பழங்கள். பழங்கள் 7 பாகை C தொடக்கம் 10 பாகை C வெப்பநிலைக்கு இடையில களஞ்சியப்படுத்துவோம். அப்ப இதுக்கு பழங்களை தனித்தனியே களஞ்சியப்படுத்துதல் பொருத்தமானதாக இருக்கும். ஏனென்றா வெளிச்சுவாச வாயுக்கள் காரணமாக சில பழங்களுக்கு அருகில வைக்க பழுதாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்ப தனித்தனியே களஞ்சியப்படுத்தி வைக்கிறது. அடுத்தது இலை வகை மரக்கறிகள். அப்ப இலை வகை மரக்கறிகளை 4 பாகை C தொடக்கம் 8 பாகை C வெப்பநிலையில் என்ன செய்யறோம்? களஞ்சியப்படுத்தி வைக்கிறோம். ஓகே. அப்ப இலை வகைகளை நாங்கள் களஞ்சியப்படுத்துகிற முறையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா, கடதாசி பை அல்லது பொலித்தீன் பைகள்ல இட்டு ஈரத்தன்மையை உறிஞ்சிக்கொள்ள கடதாசி கைத்துடைப்பான்ல நாங்கள் மூடி வைப்பதன் காரணமாக இந்த ஈரத்தன்மையை உறிஞ்சிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப ஒவ்வொரு உணவையும் என்னென்ன வெப்பநிலையில் களஞ்சியப்படுத்துறது, என்ன முறையில அதை களஞ்சியப்படுத்துறதுன்றத விஷயத்தை நாங்கள் பார்த்த இனி நாங்கள் உணவினுடைய தரப்பண்பில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் தொடர்பாக ஒவ்வொரு விடயமா நாங்கள் பார்ப்போம். உணவினுடைய தரப்பண்புகள்ல செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் என்று பார்க்கல வெப்பநிலை, ஈரப்பதன், நுண்ணுயிர்களினுடைய தாக்கம், இடைத்தாக்கம், ஒட்சியேற்றம் அடைதல், இந்த 5 விஷயம் இருக்குது. அது தொடர்பாக நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம் என்று சொன்னா, வெப்பநிலை
அப்ப வெப்பநிலை என்பது நுண்ணங்கிகள் பெருக்கமடைவதற்கு பொருத்தமான வெப்பநிலை என்று, அதாவது அறை வெப்பநிலை. அறை வெப்பநிலை 20°C தொடக்கம் 30°C என்பது அறை வெப்பநிலை. அப்ப இந்த வெப்பநிலையை விட ஒன்றில் கூட்டுதல் அல்லது குறைத்தல், அப்ப வெப்பமேற்றுதல் அல்லது குளிரேற்றுதல் என்பன தொடர்பாக நுட்ப முறைகளை பயன்படுத்துவதன் காரணமாக நுண்ணங்கிகளுடைய பெருக்கத்தை கட்டுப்படுத்தி கொள்ள முடியும். ஆகவே பொருத்தமான முறையில் களஞ்சியப்படுத்துதல். அடுத்தது ஈரப்பதன். அப்ப ஒரு வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற நீராவியின் அளவு, அதாவது வளியில் காணப்படுகின்ற நீராவியின் அளவு ஈரப்பதன் என்று சொல்லுவோம். இந்த ஈரப்பதன் காரணமாக உணவு, அதாவது உணவில நுண்ணங்கிகளினுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கும், செயற்பாடு அதிகமாக இருக்கும். ஆகவே அந்த ஈரப்பதனை குறைப்பதன் ஊடாக என்ன செய்யலாம்? நீண்ட காலம் உணவை பேண முடியும். ஆகவே அந்த உணவினுடைய ஈரப்பதனை கட்டுப்படுத்துவதற்காக பெரும்பாலும் சிலிக்கா ஜெல் என்கின்ற பதார்த்தம் பயன்படுத்தப்படும். சிலிக்கா ஜெல் என்கின்ற பதார்த்தம் பயன்படுத்தப்படும். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் நுண்ணுயிர்களினுடைய தாக்கம். இப்ப நுண்ணுயிர்களினுடைய தாக்கம் தொடர்பாக பார்க்கல, நுண்ணுயிர்களினுடைய பெருக்கத்துக்கு காரணமான வெப்பநிலை, ஆக்சிஜன் வாயு, pH பருமானம் போன்ற காரணிகள் காரணமாக, ஈரப்பதன் போன்ற நீர் செயற்பாடு போன்ற காரணிகள் காரணமாக நுண்ணுயிர்களினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஆகவே இந்த இப்படியான காரணிகள் என்னென்ன? pH பருமானம், வெப்பநிலை, ஈரப்பதன், ஆக்சிஜன் போன்றவற்றை குறைப்பதன் காரணமாக நுண்ணுயிர்களுடைய தாக்கத்தை என்ன செய்யலாம்? குறைத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது இடைத்தாக்கம். அப்ப இடைத்தாக்கம் என்பது உணவுகளில் காணப்படுகின்ற போசனை கூறுகளுடன் நொதியங்கள் தாக்கம் புரிதல், இடைத்தாக்கம் என்று சொல்லுவோம். அப்ப இந்த இடைத்தாக்கம் காரணமாக பழங்கள் முற்றுதல், கனிதல், அழுகிப்போதல் போன்ற செயல்முறைக்கு உட்படுத்தப்படும். இதை நாங்கள் சொல்லுவோம் இடைத்தாக்கம் என்று சொல்லுவோம். அடுத்ததாக ஒட்சியேற்றம் அடைதல். ஒட்சியேற்றம் அடைதல் என்பது வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற ஆக்சிஜன் வாயுவானது உணவில் காணப்படுகின்ற நொதியங்களுடன் தாக்கம் புரிதல், ஒட்சியேற்றம் அடைதல். இதன் காரணமாக வர்ற விளைவு கபில நிறமடைதல் என்று சொல்லுவோம். ஃபுட் பிரவுனிங், கபில நிறம் அடைதல், உணவு கபில நிறம் அடைதல். உணவு கபில நிறம் அடைதல் என்றால் என்ன? உணவில் காணப்படும் நொதியங்களுடன் வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற ஆக்சிஜன் வாயு தாக்கம் புரிதல். அதாவது உணவில் காணப்படுகின்ற பொலிபீனோல் என்கின்ற நொதியம் வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற ஆக்சிஜன் வாயுவுடன் தாக்கம் புரிதல் தான். இதன் காரணமாக வாறுதான் கபில நிறம் அடைதல் என்று சொல்லுவோம். இதுக்கு உதாரணம் ஆப்பிள், சாம்பல் வாழைக்காய், வாழைப்பழம், கத்தரிக்காய், கொய்யா போன்ற பழங்கள் கபில நிறம் அடைதல். இது ஒட்சியேற்றம் என்று சொல்லப்படும். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் உணவினை ஆயுத்தம் செய்யும் போதும் சமைக்கும் போதும் தரப்பண்புகளை பேணுதல். உணவினை ஆயுத்தம் செய்தல் மற்றும் சமைத்தல் போன்ற சந்தர்ப்பங்கள்ல உணவின் தரப்பண்பை பேணுதல். அப்ப என்னென்ன விடயங்கள் தொடர்பாக பார்க்க போறோம்? கழுவுதல், வெட்டுதல், சுவையூட்டுதல், கலத்தல், தயாரித்து வைக்கின்ற காலம், சமைத்தல். என்னென்ன விடயம்? கழுவுதல், வெட்டுதல், சுவையூட்டுதல், கலத்தல், தயாரித்து வைத்தல், சமைத்தல். இந்த விடயங்கள் தொடர்பாக அவதானிப்பதன் மூலமாக உணவினுடைய தரப்பண்பை பேண முடியும்.
அதாவது கழுவுதல். மரக்கறி வகைகளை கழுவும் போது வெட்டுவதற்கு முன்னர் கழுவ வேணும். பழங்களை குளோரின் அல்லது உப்பு இடப்பட்ட நீரில் கழுவுதல். இறைச்சி வகைகளை நாங்கள் வெட்டுவதற்கு முன்னர் கழுவ வேணும். மீன்களை துண்டு துண்டாக வெட்டியதன் பின்னர் கழுவ வேணும். கழுவேக்கில அடிக்கடி அல்லது நிறைய கழுவுவதை இயன்ற வரைக்கும் தவிர்த்தல் வேண்டும். அடுத்தது முட்டையை நாங்கள் கழுவுறோம்னு சொன்னா களஞ்சியப்படுத்துறதுக்கு முதல் கழுவக்கூடாது. எப்ப கழுவ வேணும்? சமைப்பதற்கு எடுக்கும் பொழுதுதான் முட்டைகளை கழுவ வேணும். அடுத்தது நாங்கள் பார்ப்போம் வெட்டுதல். இப்போ வெட்டேக்குள்ள பெரும்பாலும் நாங்கள் கூரிய ஆயுதங்கள், பொருத்தமான ஆயுதங்களை பயன்படுத்த வேணும். இப்போ மரக்கறிகளை நாங்கள் வெட்டேக்குள்ள பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டுவதன் காரணமாக போசனை பெருமானத்தை அதிகரிக்க முடியும். அடுத்தது கூரிய ஆயுதங்களை பயன்படுத்தி வெட்ட வேணும். பழங்களையும் வெட்டேக்குள்ள பெரிய துண்டுகளாக வெட்ட வேணும். ஏன்? போசனை பெருமானத்தை அதிகரிக்கிறதோட ஒட்சியேற்றம் அடைவதையும் தவிர்க்க முடியும். இறைச்சி மீன்களை வெட்டேக்குள்ள கூரிய ஆயுதங்களை பயன்படுத்த வேணும். பெரும்பாலும் இறைச்சிகளை தசை நேர்களின் எதிர்ப்பக்கமாக வெட்டுவதன் காரணமாக கரையாத ஒரு நிலை, தசை இழையங்கள் கலன்று போகாத ஒரு நிலை காணப்படும். ஆகவே எதிர்ப்பக்கமாக வெட்ட வேணும். இலை வகைகளை கூரிய ஆயுதங்களை பயன்படுத்தி வெட்ட வேணும். தயாரிப்பதற்கு ஒரு 20 நிமிடங்களுக்கு முன்னராகத்தான் அதை நாங்கள் வெட்டி கொள்ள வேணும். ஓகே, அடுத்ததான் நாங்கள் பார்ப்போம் சுவை சேர்த்தல். அப்ப சுவை சேர்க்கைகளை நாங்கள் பெரும்பாலும் இயற்கையான சுவையூட்டிகளை பயன்படுத்த வேணும். மஞ்சள், ரைட், எலுமிச்சம் சாறு, பப்பாக்காய், சுவை இயற்கையான சுவையூட்டிகள், இயற்கையான மணமூட்டிகள் என்பன தொடர்பாக கவனத்தில் கொள்ள வேணும். ஆகவே இந்த இயற்கையான சுவையூட்டிகளான எலுமிச்சம் சாறு மற்றும் மஞ்சள் போன்றவற்றை பயன்படுத்துறது. இந்த மஞ்சள் நிறமூட்டியாக தொழிற்படும், அதே வேளை ஒரு கிருமி கொல்லியாகவும் தொழிற்படும். அதே மாதிரி இயற்கை சுவையூட்டிகளுக்கு மேலதிகமாக செயற்கை சுவையூட்டிகளும் காணப்படுது. அப்ப இந்த செயற்கை சுவையூட்டிகளை நாங்கள் அனுமதிக்கப்பட்ட சுவையூட்டிகளை பயன்படுத்துவதன் உடல் நலத்துக்கு நல்லதாக இருக்கும். அடுத்தது பொருத்தமான உபகரணங்களையும் பொருத்தமான கருவிகளையும் பயன்படுத்த வேணும். அப்ப நாங்கள் சுவை சேர்க்கைக்குள்ள பொருத்தமான உபகரணங்கள், பொருத்தமான கருவிகளை பயன்படுத்த வேணும். அதாவது இந்த கையுறைகள், பொருத்தமான உபகரணங்கள் போன்றவற்றை பயன்படுத்துறது முக்கியமானது. அடுத்தது இயற்கையான உபகரணங்கள், மண் பாத்திரங்கள், அதை விட மரத்தினாலான பாத்திரங்கள் என்பவற்றை பயன்படுத்துவது சிறப்பானதாக இருக்கும். அடுத்தது தயாரித்து வைக்கின்ற காலம். அப்ப தயாரித்து வைக்கின்ற காலம் என்று சொல்லிக்கல பச்சையாக உண்ணக்கூடிய பதார்த்தங்கள், அதாவது இலைக்கறி வகைகளாக இருந்தால் அதை உண்பதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னரே அதை தயாரிக்க வேணும். அதே மாதிரி இறைச்சி, மீட் என்பவற்றுக்கு சமைப்பதற்கு முன்னர், அதாவது 20 நிமிடங்களுக்கு முன்னதாகவே சுவையூட்டிகள், மணமூட்டிகளை சேர்ப்பதன் மூலமாக உணவினுடைய சுவை மேம்படும். அப்ப இங்க புறப்பிரசாரண செயல்முறை முக்கியமானது. அப்ப புறப்பிரசாரண செயல்முறை காரணமாக உணவினுடைய சுவை மேம்பட்டதாக இருக்கும். அதாவது இந்த சுவையூட்டிகள்ல இருந்து இறைச்சிக்கு இலகுவான முறையில் என்ன நடக்கும்? சுவை சேரும். அப்ப கட்டாயம் தயாரித்து வைக்கின்ற காலம் மிக முக்கியமானதாக இருக்கும்.
அடுத்தது உணவு சமைக்கும் போது என்ன மாதிரியான தரப்பண்புகளை பேண வேணும். அப்ப சமைக்கல சிறந்த சரியான நுட்ப முறைகளை பின்பற்ற வேணும். நுட்ப முறைகளை பின்பற்றி சமைக்க வேணும். அடுத்தது போசனை பெருமானங்களை பாதுகாக்கின்ற முறைகளை பயன்படுத்த வேணும். போசனை பெருமானங்களை பாதுகாக்கின்ற முறைகளை பயன்படுத்த வேணும். நீண்ட நேரம் அதிகளவான வெப்பநிலை போன்ற தொடர்பாக கவனத்தில் வேணும். அதாவது உணவை நாங்கள் சமைக்க நேரமும் வெப்பநிலையும் தொடர்பாக கவனத்தில் கொள்ள வேணும். அதிக நேரமும் அதிக வெப்பத்தில் நாங்கள் சமைக்க போசனை பெருமானங்கள் அழிவடையக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி உணவினுடைய மனம் மற்றும் நிறம் மாறுபடக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது இலை காய்கறி இலைக்கறி வகைகளினை நிறம் மாறாதவாறு சமைக்க வேண்டுமே. இப்ப நிறம் முக்கியமானது. அடுத்தது அந்த கொழுப்பில் கரையும் விட்டமின்களான ADEK என்பவற்றை சமைக்கும் பொழுது தேங்காய் பால் தேங்காய் எண்ணெய் போன்றவற்றை பயன்படுத்துவதன் மூலம் இலகுவான முறையில உடலால அகத்துறிஞ்சக்கூடிய நிலைமையும் காணப்படுது. அடுத்தது பொருத்தமான கருவிகளையும் பொருத்தமான உபகரணங்களையும் பயன்படுத்த வேணும். அப்ப பொருத்தமான கருவிகள் இயற்கையான பதார்த்தங்களால் ஆன பாத்திரங்களை பயன்படுத்த வேணும். அதற்கு முக்கியமாக மண் பாத்திரம், எனாமல் பாத்திரம், கரையில் உருக்கிலால் ஆன பாத்திரங்களை பயன்படுத்துவது பொருத்தமானதாக இருக்கும். மேலும் அடுத்த ஒரு வகுப்பில் அடுத்த ஒரு தலையங்கத்தின் கீழ் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.